ஓம் சாய்ராம். வியாழக்கிழமை மிகவும் பாபாவிற்கு உகந்த நாள். இந்த வியாழக்கிழமை நம் விரதம் இருந்து பாபாவை வழிபடுவதன் மூலம் அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் நாம் பெறலாம். உங்களால் முடிஞ்சால் அன்று பாபாவிற்கு அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது. அருகில் இருக்கும் கோயில்களுக்கும் நீங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அதாவது பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். இதை தான் வாங்கி தரணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட 5 ரூபா இருந்தால் கூட அதுக்கு பிஸ்கட் கூட நீங்கள் வாங்கி தரலாம். தேங்காய் மட்டை இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் அதை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் எது முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். 10 ரூபாய்க்கு பூ கூட வாங்கி கொடுக்கலாம். எதுனாலுமே பாபா நம்ம மனதார கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவார். பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு போங்க. வியாழக்கிழமை போகும்போது அங்கே இருக்க ஆராதனையும் அந்த பஜனை பாடலையும் கேட்கும்போது நமக்கே ஒரு அமைதி கிடைக்கும். அப்படியே தெளிவாக இருக்கும் மனம். அதனால் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் எளிமைய முறையில் அபிஷேகம் செய்ய போகிறோம். முதல்ல நீர்னால் பாபாவை நம்ம கழுவிக்கலாம். இன்றைக்கி என்னென்ன அபிஷேகம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதற்கு எந்த முன்னேற்பாடுகளும் பண்ணலை. திடீர்னு தோணுச்சு பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு. அதுக்காக இன்றைக்கி சந்தனம், குங்குமம், திருநீர், பால் இது தான் நான் இன்றைக்கி அபிஷேகத்திற்காக வச்சுருக்கேன். ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அதில் பாபா சிலைகளை வச்சுக்கோங்க. முதல்ல நீர்னால் பாபாவை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. திடீர்னு பண்ணுறனால பூ கூட இன்றைக்கி திடீர்னு வாங்கலை. இன்றைக்கி நம்ம என்ன மனதார நினச்சி நம்ம அதை பக்தியோடு செய்கிறப்போது பாபா கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவார். நான் இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில நிகழ்வுகளில் பாபா நம்ம எதுவுமே பண்ணலைனாலும் பாபா நமக்கு சில விஷயங்கள் நடத்தி தந்திருப்பார். அது மூலம் தான் நான் இதை சொல்கிறேன். உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். பாபா மிகவும் எளிமையானவர். அவருக்கு யார் ரொம்ப எளிமையாக இருக்கவங்களோ அவங்கள ரொம்ப ரொம்ப பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் எந்த கண்டிஷனுமே இல்லை. நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ என்ன பண்ண முடியுமோ, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும்னாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. எது வேணாலும் பண்ணுங்கள் உங்களால் முடியும். ஆனால் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு பாபா சொல்லுவார். அப்புறம் சாதத்தெல்லாம் வீணாக ஆக்கக்கூடாது. எந்த பொருளையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்லுவார். நீங்கள் பாபாவோட அருள்மொழியெல்லாம் கேட்கும்போது நமக்கே இப்படி மனம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓம் சாய்ராம். அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் தண்ணி வச்சு பாபாவை சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்தினோம்னா சந்தனம், குங்குமம் வைங்க. பூ இருந்தால் பூ வைங்க. தீபாராதனை காட்டுங்க. ஒவ்வொரு பொருளும் அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறமும் நீர்னால் கழுவணும். அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் வைக்கணும். தீபாராதனை காட்டணும். பாபா மிகவும்